அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரத நாட்டினுடைய துணை ஜனாதிபதி மேதகு திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக நமது கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதிக்கு வந்தார். அவருக்கு கோவை திருப்பூர் மக்கள் மிக சிறப்பாக வரவேற்பு கொடுத்தார்கள். ஏன் இந்த மண்ணின் மைந்தர், இந்த மண்ணிலிருந்து ஒருவர் குடியரசு துணை தலைவர் ஆகுவது மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். கோயம்புத்தூர்ல அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் 2-3 நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக வந்தார். அப்பொழுது குறிப்பாக கோயம்புத்தூர்ல அவர் கான்வாய் போவதற்காக, அது பாதுகாப்புக்காக போக்குவரத்து மாற்றப்பட்டிருந்தது. அந்த இடத்துல ஒரு 2 பேர் ஒரு 2 சக்கர வாகனத்துல அந்த காவல்துறையுடைய அந்த இடத்தை அத்துமீறி காவல்துறையுடைய தடுப்புகளை தாண்டி காவல்துறை தடுக்கும் போது அதையும் தாண்டி சென்றார்கள். இது பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் வந்த செய்தி. அங்க இருக்க மக்களும் பார்த்தார்கள். அங்க இருக்கிறவர்கள் உடனே பெரிய காவல்துறையிட்ட அதிருப்தி தெரிவித்தார்கள். மேதகு துணை ஜனாதிபதி அவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எல்லாம் பேசினாங்க. பிறகு அவர்களை காவல்துறை, கோயம்புத்தூருடைய காவல்துறை கண்டுபிடித்து கைது செய்தார்கள். ஆனால் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு என்ன என்று சொன்னால், அவர் அத்துமீறி வந்தார்கள், உயிருக்கு ஆபத்து விளைவிப்பது வந்தார்கள், குடிபோதையில் வந்தார்கள். இது சரியா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு ஏற்பட்டு, அது அப்படி ஒரு அறிக்கையை காவல்துறை சார்பாக விட்டுருக்கிறாங்க. இவர்கள் மது போதையில் வந்தார்கள் என்று. ஆனா இவர்களுடைய பின்னணி யார்? சாதாரண குடிமக்களா, பொதுமக்களா அத்துமீறி வந்தார்கள்? இவர்கள் எத்தனை வழக்குகள் உள்ளது இவர்கள் மீது? இவர்கள் சமூகத்துல ஒரு நல்லவர்களா? எத்தனை இந்த குற்றவாளிகள் எத்தனை வழக்குகள் அவர் மேல் இருக்குது? கஞ்சா போதை வழக்குகள் இருக்குதா? பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. இவர்கள் பின்னணி பற்றி விசாரிக்க வேண்டும் அல்லவா? கடந்த காலம் கோயம்புத்தூர் என்ன நடந்தது என்று இன்னைக்கு இருக்கின்ற காவல்துறைக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனா ஆவணங்கள் சொல்லும் அல்லவா? இதே உக்கடத்துல போக்குவரத்து காவலர் 3 பேர் இருசக்கரத்தை வாகனத்தில் வந்த போது தட்டி கேட்டதற்காக படுகொலை செய்யப்பட்டாரா இல்லையா? இதே கோயம்புத்தூர்ல அல்லுமா என்கின்ற அடிப்படை பயங்கரவாதிகள் படுகொலை செய்யப்பட்டாரா இல்லையா? இதே சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள், மேதகு துணை ஜனாதிபதி அவர்கள், அதே 1998 நாடாளுமன்ற தேர்தல் நிற்கும் போது வேட்பாளராக இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட பிப்ரவரி 14 அன்னைக்கு ஒரு 28 இடங்களில் மிகப்பெரிய வெடிகுண்டு வெடித்ததா இல்லையா? அன்னைக்கு 58 பேர் மரணமடைந்தார்கள், 200 பேர் காயமடைந்தார்களா இல்லையா? இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்த வரலாறு. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில் முன்னாலே ஒரு மனித வெடிகுண்டு வெடித்து சிதறி அதற்கான வழக்கு இன்னைக்கு தேசிய புலனாய்வு முகமை நடத்தி கொண்டிருக்கிறதா இல்லையா? காவல்துறை இந்த கண்ணோட்டத்தில் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. எங்கேயாவது ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கின்ற குற்றவாளிகள் எங்கெல்லாம் தொடர்பு இருக்க? பெங்களூருடைய குண்டுவெடிப்பு வழக்கில் இங்க தேடப்படுற குற்றவாளி இங்க இருக்கிறாங்க. ஏதாவது ஊர்ல ஒரு சம்பவம் நடந்த குற்றவாளி இங்க வர இடமா இருக்கிறாங்க. இவருடைய பின்னணி என்ன? இவர் எதுக்காக வந்தார்கள்? வழக்கு மது போதையில் வந்தார் போட்டாக்கா அடுத்த எந்த முதலமைச்சர் வருகின்ற போதோ, துணை முதலமைச்சர் வருகின்ற பொழுதோ இதே கான்வாய்க்குள்ள யார் வேணா போவாங்கல்ல? அப்ப அவரு ஒரு மிகப்பெரிய விஐபிக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? அப்ப அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டாமா மக்களுக்கு? இவருமே வழக்கு போடுறது கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்தால் மட்டும்தானே இந்த தவறு செய்ய மாட்டார்கள். காவல்துறை தடுத்து நிறுத்தியும் தாண்டி போகிறார் என்று சொன்னால் அவர்கள் காவல்துறை கண்டு பயப்பட மாட்டார்களா? மது போதையிலிருந்து என்ன வேணா பண்ணுவார்களா? அந்த குற்றவாளிகளுக்கு கவலை கிடையாது. தமிழக காவல்துறை, குறிப்பாக கோயம்புத்தூர் காவல்துறை கண்டு அவருக்கு பயம் கிடையாதுன்னு அர்த்தம். எங்க இவ்வளவு பெரிய ஆயிரக்கணக்கான காவல்துறை பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கும் போது தனியா ஒரு வண்டி போகுது அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு நம்ம சப்பக்கட்டு கட்டலாமா? இது அவங்க மேல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்பது மக்களுடைய கேள்வி. அதனால தமிழக காவல்துறை மீண்டும் அவர்களை விசாரிக்க வேண்டும். இவர்கள் பின்னணி யார் இருக்கிற, எதுக்காக வந்தார்கள்? ஏன் என்று சொன்னால் கடந்த காலத்துல அப்படிதான் நடந்திருக்கின்றது. இன்னைக்கும் கோயம்புத்தூர் ஒரு பயமுறுத்தப்பட்ட நகரமா தான் இருக்குது, கடுமையான பாதுகாப்புக்கப்பட்ட நகரமா தான் இருக்குது. ஆனா இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழக காவல்துறை, இந்த உயர் அதிகாரிகள் தலையிட்டு மீண்டும் விசாரணை செய்து அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதே நம்முடைய எதிர்பார்ப்பு.